ஃப்ரெண்ட்ஸு ஓஐடி டூல்ஸ் இந்த ஆப்ஸுக்குள்ளே போயிட்டு யூடியூப் லிங்க்ஸை வந்து காப்பி பண்ணி இங்கே பேஸ்ட் பண்ணும்போது நம்மள்ட யூடியூப்பில் நம்ம வாங்குகிற சேலரி வரும் கரெக்டாக. 1 மந்த் எவ்வளோ ஏர்ன் பண்ணுறோம் அதை பற்றி இதெல்லாம் வரும் பாருங்க. இங்கே கூகுள்னு அடித்த உடனே சைனா ஃப்ளாக் தான் வருது பார்த்துடுங்க. சைனாக்காரங்க கூகுள்ஸ் அனுப்புவதை போன்றே அவங்களுடைய தேர்ட் பார்ட்டி ஆப்ஸை வந்து நம்மளுடைய மொபைல் சிஸ்டத்தில் அனுப்பி வைக்கிறாங்க. இப்போ டிவைஸில் நம்ம பேரையும் டேட்டா பர்த்தையும் என்ட்ரு பண்ணும்போது சேம் கூகுள் சென்ட் பண்ணுற போலே அவங்களுடைய ஆப்ஸை வந்து நம்ம சிஸ்டத்துக்கு அனுப்புகிறாங்க. உண்மையான கூகுள்கிட்ட இருந்து ஒரு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் அனுப்பும்போது இந்த வாட்ஸ்அப் செக்யூரிட்டி கோடை வந்து சேஞ்ச் பண்ணுறது இப்பேற்பட்ட மோசமான செயல்களில் ஈடுபடுகிறார்கள். சைபர் கிரைமில் செயலாற்றும் அதிகாரிகள் நினைப்பது என்னவென்றால் லிங்க்ஸ் அனுப்பி சிஸ்டம் வந்து லாக் செய்கிறார்கள், டெலிஃபோன் டேட்டா திருடப்படுகிறது என்று நினைக்கிறார்கள். அது மட்டுமின்றி நாம் புதிதாக கிரியேட் செய்கிற ஜிமெயில் ஐடிகளை லைவில் போட்டு சில மணி நேரங்கள் கழிந்த பின் அந்த ஜிமெயில் ஐடி கிரியேட் செய்து வருவது போல் செட் செய்கிறார்கள். மக்களே, இந்த வீடியோவை கூகுள் சிஓ மிஸ்டர் சுந்தர் பிச்சை அவர்களுக்கு சென்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இல்லை என்றால் இவ்வாறு தேர்ட் பார்ட்டி ஆப்ஸ் வந்து கூகுள் போலே செயல்படுவதால் நாம் பலவிதங்களில் ஏமாறக்கூடும் என்பதே என்னுடைய கருத்து. யூடியூப் ஷார்ட்ஸில் இருந்து நாம் வீடியோ எடிட்டிங் செய்யும்போது நாம் பிக்சர்களை தலைகீழாக மாற்றி காண்பிப்பது போன்ற மோசமான செயல்களிலும் ஈடுபடுகிறார்கள். உலகத்தில் கஷ்டப்படும் யூடியூபர்ஸ்களின் வாழ்வில் ஒளியேற்ற வேண்டும் என்பதே என்னுடைய விருப்பமும் கூட. அதற்காக நீங்கள் அனைவரும் ஒத்துழைப்பீர்கள் என்ற நம்பிக்கையில் நம்முடைய நம்பர் அவங்க கையில் கிடச்ச உடனே முதல்ல அவங்க என்ன செய்வாங்கன்னா நெட்வொர்க்கும் சிக்னலும் என்ன செய்வாங்க குறையும். இங்கேயும் அங்கேயும் போகும் பார்த்தீங்களா அந்த சிக்னலு நெட்வொர்க்கில் என்ன செய்யும் சிக்னல் குறையும். அவங்க ஒய்ஃபை விளையாட்டு தான் நம்மளை இப்போ காண்டாக்டில் இருப்பாங்க ஆல்ரெடியாக. அவங்க முதல்ல நம்மள்ட்ட அடிக்கிறது என்னன்னு சொன்னால் கிளாக்கு, மைக்ரோஃபோன், கேமரா, அப்புறம் ப்ளூடூத்து. பாஸ்வேர்டெல்லாம் செட் பண்ணுவோம் பார்த்தீங்களா, அந்த டைமில் என்ன செய்யும் ப்ளூடூத்து ஆட்டோமேட்டிக்காலே ஆன் ஆகி இருக்கிறது போல் என்ன செய்வாங்க செட் பண்ணிடுவாங்க. நம்ம இங்கே வெளியில் தான் பார்ப்போம். ப்ளூடூத்தை பார்த்துட்டு என்ன செய்வோம் ஆஃப் ஆகி தானே இருக்குன்னு சொல்லி நம்ம அப்படியே என்ன செய்துடுவோம், ப்ளூடூத்தை கண்டுக்கிட மாட்டோம், அப்படியே ஆஃப் ஆகி போயிட்டே இருப்போம். அதுக்கு ப்ளூடூத் வழியாக தான் என்ன செய்வாங்க சிஸ்டங்களை அந்த பக்கத்தில் நியர் டிவைஸ் ஸ்கேன் பண்ணி அவங்களுடைய ஒய்ஃபை அந்த கனெக்ஷன் அனுப்பும்படியாக என்ன செய்கிறாங்க நிறைய வந்து இப்போ அதுதான் நிறைய நடந்துகிட்டே இருக்குது. இப்படி இருக்கிற சிஸ்டத்தினால எந்த ஒரு மொபைல் ஷாப்புக்கு போனாலும் அங்கே இருக்கிற ஒய்ஃபையை வந்து இவங்களால ஈஸியாக ஸ்கேன் பண்ணி எடுத்துட முடியும். இதனால் மொபைல் ஷாப்புக்கு இன்னொரு கஸ்டமர் வரும்போது அவங்களுக்கு புதுதாக ஜிமெயில் ஐடி ஆன் பண்ணும்போது கூட இவங்களுடைய தேர்ட் பார்ட்டி ஆப்ஸை வந்து அவங்களுக்கு அனுப்பி சென்ட் பண்ணுறாங்க.